Bye. Nursing is one of the most respected profession. Most of the nurses day and night னு பார்க்காம கடுமையா உழைக்கிறாங்க. நான் ஒரு நர்ஸ். என் ஃபேமிலியில யாராவது என்கிட்ட என்ன படிக்கலாம் 12th முடிச்சுட்டு அப்படின்னு கேட்டா நான் நர்சிங் படிங்க அப்படின்னு சொன்னா அவங்க எனக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க, ஐயோ நீ படுற கஷ்டமே போதும், சொல்லவே வேணாம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு நர்சிங் ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப பேர் ஒன்லி ஃபார் அப்ராட் போகலாம் அப்படிங்கிற ஒரே இன்டென்ஷனோட படிக்கிறாங்க. மற்றவங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நர்ஸா சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் சில பேர் கஷ்டம் எல்லாம் இருந்தாலும் நான் வாலண்டியரா ஒர்க் பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸை சூஸ் பண்றாங்க. இப்படி இந்த நர்சிங் கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு ப்ராப்பரா அங்கீகாரம் இல்லை. எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல பல வருடங்களாக போராடியும் ஏன் இந்த வேலை வாய்ப்பு இல்ல, பெர்மனன்ட் ஒர்க் இல்ல, நியாயமான சேலரி இல்ல, பேசிக் ரைட்ஸுக்காக இவ்வளவு போராட வேண்டிய சூழ்நிலை. மெனி நர்சஸ் ஸ்ட்ரகிளிங் வித் குறைந்த சேலரி அண்ட் கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றாங்க. கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்ற நர்சஸ் எல்லாம் ஊரை விட்டு ஊரு போய் வேற ஊர்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க வீடு எடுத்து தங்குறதுக்கு ஃபுட் அண்ட் அகாமடேஷனுக்கே அந்த சேலரி வந்து கரெக்டா இருக்குது. ஜாஸ்தி ஒரே ஆளுக்கு ரொம்ப பேஷண்ட்ஸ் பாக்குறதுனால குவாலிட்டி ஆஃப் கேர் வந்து கம்மி ஆகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. எப்ப எங்க டிரான்ஸ்பர் பண்ணுவாங்கன்னு தெரியாது. லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட். பல பேர் அப்ராட் சூஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. இங்கேயே வந்து நியாயமான சேலரி கொஞ்சம் ஓரளவு பெனிஃபிட் இருந்துச்சு அப்படின்னா யாரும் ஃபேமிலியை விட்டு அப்ராட் போக வேண்டிய அவசியம் இல்ல. நர்சஸ் பல முறை அரசிடம் கோரிக்கைகளை வைத்துள்ளன அண்ட் போராட்டங்களிலும் ஈடுபட்டுள்ளனர். ஏன் இன்னும் இந்த நிலை தொடர்கிறது? எனக்கு தெரிந்து பல நர்சஸ் லாஸ்ட் இருந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போடாம சேஞ்ச் பண்ணி போட்டாங்க. அப்படியாவது ஏதாவது மாற்றம் வரும் என்று கருதி அவங்க இப்படி சேஞ்ச் பண்ணி போட்டதுதான் குற்றமா, இல்ல போதுமான வேகன்சி இல்லையா, இல்ல வேகன்சி இருந்தும் அதுக்கு தேவையான பட்ஜெட் இல்லையா, இல்ல நிர்வாக சிக்கலா, இல்ல எங்க வாய்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லையா, நீங்க எவ்வளவு வேணாலும் போராடுங்க, நாங்க இப்படிதான், எங்க கவர்மெண்ட் இப்படிதான், ஏன் அப்பாயின்மெண்ட் பண்ண இவ்வளவு தாமதம்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான விளக்கம் வேணும். மக்களே, நீங்கள் தான் நம்ம தமிழ்நாடு நர்சஸுக்காக குரல் கொடுக்க வேண்டும். நர்சஸ் வெறும் பெனிஃபிட்டுக்காக போராட்டம் பண்றவங்க கிடையாது. அவங்க வந்து பேஷண்ட்ஸுக்கு நல்ல குவாலிட்டி ஆஃப் கேர் கிடைக்கிறதுக்கு தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்துல பொதுமக்களாகிய உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பிரச்சனைக்கு மக்களாகிய நீங்கள் இணைந்து குரல் கொடுத்து அரசுக்கு தெரியப்படுத்துங்க. நாம இணைந்து நீடித்த தீர்வை காண வேண்டிய நேரம் வந்து விட்டது. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.